இப்போது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் கூட அவரது சில படங்கள் நீதிமன்றம் வரை செல்லும் அளவுக்கு பிரச்சனையை சந்தித்துள்ளன. அப்படி அவருடைய 2 படங்களில் ஒன்றில் எம்ஜிஆர் தானே வழக்கு தொடர்ந்தார். இன்னொரு படத்தில் எம்ஜிஆர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இரண்டிலுமே எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக கையாண்ட நடவடிக்கைகள் பிரமிக்கத்தக்கது. அவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் திரைப்படத்தில் அவர் குதிரையில் பானுமதியை அமர வைத்தபடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடிக்கொண்டே வருவார். இப்போது வரை அரசியல் களத்தில் இந்த பாடல்தான் அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் தஞ்சை ராமையாதாஸ். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க, குலேபகாவலி படத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போ உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர். இன்றைக்கும் திருமண வீட்டில் தவறாமல் ஒலிக்கின்ற புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொன்னே தங்கச்சி கண்ணே பாடல் உள்ளிட்ட இன்றும் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர்தான் தஞ்சை ராமையாதாஸ். இவர் பாடலாசிரியராக மட்டுமல்ல, ஒரு கதாசிரியராகவும் ஒரே சமயத்தில் பயணித்து வந்தார். குறிப்பாக சினிமாவில் இவர் நுழைவதற்கு முன்பாகவே பல நாடக குழுக்களுக்கு ஏராளமான நாடகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சொந்தமாக ஒரு நாடக குழுவையும் தொடங்கி நாடகங்களை நடத்தி வந்தார். இதனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம், இயக்குனர் TR ராமண்ணா போன்றவர்கள் இவரிடமிருந்து கதையை வாங்கி படம் தயாரித்தார்கள். இன்னொரு பக்கம் படங்களுக்கு பாடல்களும் எழுதி வந்தார் தஞ்சை ராமையாதாஸ். அந்த சமயத்தில்தான் இயக்குனர் TR ராமண்ணா அவரிடம் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் இயக்கப் போகிறேன், அதற்கான கதை இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். அந்த சமயத்தில் பகடை 12 என்று தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய நாடகம் பரபரப்பாக நடத்தப்பட்டு வரவேற்பை பெற்று வந்தது. அதை அப்படியே திரைப்படத்திற்கான கதையாக மாற்றி எழுதி கொடுத்தார். அந்த படம்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற குலேபகாவலி திரைப்படம். அந்த படத்தின் போது எம்ஜிஆருக்கும் தஞ்சை ராமையாதாஸுக்கும் மிக நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அப்படி எம்ஜிஆரிடம் ஏற்பட்ட நட்பின் உரிமையில் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் தயாரிக்கலாம் என்று ஒரு தயாரிப்பாளராகவும் தஞ்சை ராமையாதாஸ் லலிதாங்கி என்கிற படத்தை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக 1935 ஏற்கனவே வெளியான லலிதாங்கி படத்தின் ரீமேக் தான் இது. இந்த படத்தை TR ரகுநாத் இயக்க துவங்கினார். கிட்டத்தட்ட 10,000 அடி வரை படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போய்கொண்டிருந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு பாடல் காட்சியை படம் பார்க்கும்போதுதான் எதிர்பாராத சிக்கல் எழுந்தது. அதாவது கதைப்படி எம்ஜிஆர் பக்தி மனமிக்க இளைஞர். ஒரு காட்சியில் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி ஆண்டவனே இல்லையே, தில்லை ஆண்டவனே, உன்போல ஆண்டவனே இல்லையே என்று பாட வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் அப்போதுதான் திமுகவில் இணைந்து பகுத்தறிவு கருத்துக்களை பேச துவங்கியிருந்தார். அதனால் இப்படி கடவுளை துதிப்பாடும் பாடலை பாட எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். நான் இருக்கும் கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட மாட்டேன், காட்சியையும் பாடலையும் மாற்றுங்கள் என்று கூறினார். ஆனால் தஞ்சை ராமையாதாஸுக்கு இதில் ஒப்புதல் இல்லை. ஒரு சில நாட்கள் யோசித்தவர், எழுதிய காட்சியையும் பாடல் வரிகளையும் என்னால் மாற்ற முடியாது என தீர்மானித்தவர், அதற்கு பதிலாக எம்ஜிஆரையே மாற்றிவிடலாம் என முடிவு செய்து 10,000 அடி வளர்ந்த நிலையில் கூட எம்ஜிஆரையே படத்திலிருந்து நீக்கினார். அதுவரை எடுத்திருந்த காட்சிகளில் எங்கெல்லாம் எம்ஜிஆர் இடம்பெற்றிருந்தாரோ அந்த காட்சிகளை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்து விட்டார். அதற்கு பதிலாக நடிகர் திலகம் சிவாஜியை அந்த படத்தின் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து படத்திற்கு ராணி லலிதாங்கி என டைட்டிலை மாற்றி எடுக்க துவங்கினார். இப்படி நகமும் சதையுமாக இருந்த எம்ஜிஆரை இந்த கவிஞர் இப்படி தூக்கி எறியலாமா என்று அப்போது திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. தஞ்சை ராமையாதாஸின் இந்த செயல் எம்ஜிஆருக்கும் கூட கோபத்தை ஏற்படுத்தியது. படத்தில் ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பிற்கு செல்வதற்கு முன்பு நீக்கினால் கூட பரவாயில்லை, கிட்டத்தட்ட பாதி படம் நெருங்கும் வேளையில் ஒரு கதாநாயகனை, அதுவும் எம்ஜிஆர் போன்ற ஒரு முன்னணி கதாநாயகனை நீக்கினால் கோபம் வரத்தானே செய்யும். உடனே தஞ்சை ராமையாதாஸ் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் எம்ஜிஆர். ஆனாலும் தஞ்சை ராமையாதாஸ் பதிலுக்கு, உங்களை வைத்து நான் எடுத்த படம் லலிதாங்கி, இப்போது சிவாஜியை வைத்து நான் எடுத்து வரும் படம் ராணி லலிதாங்கி, இரண்டும் வேறு வேறு என்று நீதிமன்றத்தில் தன் வாதத்தை வைத்தார். அதே சமயம் தஞ்சை ராமையாதாஸ் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில், நண்பர்களுக்குள் எதற்காக இந்த ஈகோ சண்டை, கொள்கைக்காக தானே இந்த சண்டை, மற்றபடி நமக்குள் தனிப்பட்ட விரோதம் இல்லையே என்று சொல்லி வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். அது மட்டுமல்ல, அந்த கோபத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வழக்கம் போல் தனது படங்களில் தஞ்சை ராமையாதாஸ் பாடல்களை எழுதவும் அனுமதித்தார். இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமான லலிதாங்கி திரைப்படம் 1957 ராணி லலிதாங்கி என்கிற பெயரில் வெளியானது. ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது. அதேபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து அன்பே வா என்கிற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியவர் இயக்குனர் திரிலோகச்சந்தர். ஆனால் அதற்கு முன்பு 1952 கதாநாயகனாக நடித்த குமாரி என்கிற படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் திரிலோகச்சந்தர்.
அந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமாக வலம் வந்த பத்மநாபன் என்பவரிடம் குமாரி படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் திரிலோகச்சந்தர். ஆனால் பத்மநாபன் ரொம்பவே கடுமையானவர், எல்லோரிடமும் அதிரடியாகவே நடந்து கொள்ளக்கூடியவர். அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருக்கும் பத்மநாபனுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேற முடிவு செய்தார். ஆனால் பத்மநாபன் உடனடியாக நீதிமன்றம் சென்று முறையிட்டு எம்ஜிஆர் அந்த படத்திலிருந்து வெளியேற முடியாமலும் நடித்து கொடுத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்பது போன்று நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்றார். அப்படி உத்தரவு பெற்ற பின்னர் அவரது தலைக்கனம் இன்னும் அதிகமானது. அதன் பிறகு மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது. எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் ராஜகுமாரன் வேடம். மறைந்த தனது தாயாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்க வேண்டிய காட்சி. எம்ஜிஆர் ரொம்பவே தளர்ந்து போய் சோக நடையுடன் நடந்து வந்து தாயாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தாயாரை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு பெரிய வசனம் ஒன்றையும் பேச வேண்டும். இந்த காட்சி எம்ஜிஆருக்கு விளக்கப்பட்டு அதன் பிறகு பத்மநாப ஐயர் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொன்னார். கேமராவும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் எம்ஜிஆரோ இயக்குனர் பத்மநாபன் சொன்னதுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு மிலிட்ரி நடை நடந்து வந்து அந்த தாயின் புகைப்படத்தின் முன் நின்றார். தாயின் படத்தை வெறித்து பார்த்தார். தனது முகத்தில் எந்த ஒரு பாவமும் காட்டாமல் வசனத்தை ஏற்ற இறக்கமின்றி மனப்பாடம் செய்தது போல ஒப்பிக்க ஆரம்பித்தார். உடனடியாக காட்சி நிறுத்தப்பட்டது. கோபமான இயக்குனர் பத்மநாபன் எம்ஜிஆரிடம் வந்து நீங்கள் செய்தது என்ன தெரியுமா என்று பேச ஆரம்பித்ததும் உடனே எம்ஜிஆர் கோர்ட் ஆர்டர் என்னை நடித்து கொடுக்கதான் சொன்னதை தவிர நான் எப்படி நடிக்க வேண்டும் அல்லது இந்த காட்சியை இப்படிதான் நடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே, இதுதான் சரியான நடிப்பு என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். எம்ஜிஆர் சொன்னது மற்ற யாருக்கு விளங்கியதோ இல்லையோ படத்தின் இயக்குனர் பத்மநாபனுக்கு அது நன்றாகவே புரிந்தது. அது மட்டுமல்ல, விடாக்கண்டன் பத்மநாபனை கொடாக்கண்டன் எம்ஜிஆர் வித்தியாசமாக டீல் செய்கிறார் என்பது உதவி இயக்குனராக இருந்த திரிலோகச்சந்தருக்கும் புரிந்தது. அப்போதுதான் தான் செய்த தவறு பத்மநாப ஐயருக்கு புரிந்தது. அப்போது நள்ளிரவு நேரம் வேறு. திடீரென்று அவருக்கு இதை சமாளிக்க வேறு ஒரு ஐடியா தோன்றியது. உடனடியாக திரிலோகச்சந்தரை அழைத்து, எனக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமாக இருக்கிறது, நான் வயதானவன், வீட்டிற்கு சென்று நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன், நீயும் எம்ஜிஆரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த காட்சியை எடுத்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை பார்த்து எம்ஜிஆர் வாய்விட்டு சிரித்து விட்டார். அதன் பின் எம்ஜிஆர் திரிலோகச்சந்தரிடம், யாரும் கட்டாயப்படுத்தியோ நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கி வந்தோ நடிப்பை வரவைக்க முடியாது, இதை அவர் புரிந்து கொண்டுதான் இப்போது இங்கிருந்து கிளம்பி ஓடுகிறார். சரி, இந்த காட்சியை நன்றாக வரும்படி செய்வது இப்போது நம் கடமையாகிவிட்டது என்று சொல்லி அந்த காட்சியை நல்லபடியாக திருப்தியாக நடித்து கொடுத்தார். அப்போதே அந்த காட்சியில் எம்ஜிஆரை இயக்கியது நடிப்பை தான். அதன் பிறகு அறிமுகமான சில இயக்குனர்கள் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கினார்கள் என்றாலும் கூட பல வருடங்களுக்கு முன்பே பழக்கமான திரிலோகச்சந்தர் எம்ஜிஆரை இயக்குவதற்கு அன்பே வா படம் வரை காலம் தள்ளி கொண்டு சென்றது ஆச்சரியம்தான்.